இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழு, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் அமைச்சர் பெருமக்கள் இடம்பெற்றிருக்கின்ற அந்த குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கு கொண்டிருக்கின்ற அந்த குழுவுடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றிக்காக தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் அனைத்து மாவட்டங்களிலும் வியாபித்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி நிச்சயமாக பாடுபடும் என்பதை மீண்டும் உறுதியாக தெரிவித்து, சென்ற சட்டமன்ற தேர்தலிலே மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 100 விழுக்காடு வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் குறித்து கொண்டார்கள். அது குறித்து முதலமைச்சருடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருடன் கருத்துக்களை எடுத்து செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சார், இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி 2 இடத்துல இருந்து போட்டிட்டு உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டு இருந்தீங்க. இந்த முறை அதை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி ஏதாவது பேசுனீங்க? எந்த சின்னத்தில் போட்டியிருக்கோம்? உதயசூரியன் சின்னத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும். அதையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். குறிப்பாக கூட்டணி கட்சிகள், அதாவது தேமுதிக புதிதாக கூட்டணியில் இணைந்திருக்கு, அவங்களுக்கான இடம் ஒதுக்குறதுனால கொஞ்சம் இடங்கள் குறைத்துக்கான்னு சொல்லி ஐஎம்ல கூட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் 5 சொல்கிறீங்க, கடந்த முறை 2 தான் கொடுத்துருந்தாங்க. குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நாங்கள் அதிகரித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். முதலமைச்சரிடம் கலந்து பேசி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அது பற்றி விவாதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நன்றி. Sir, one second.